ஸ்ரீ குருப்பியோ நமஹா. குருநாத காமாட்சி சரணம். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பெரிய பிரபல பாடகர் இல்லையா, பெரிவாளோட பரமபக்தர். ஹெச்எம்பி ரெக்கார்டிங்ஸ்லேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அதில் 4 பெரிவாளோட பாட்டு அவரே எழுதி பாடும்படி ஒரு அழைப்பு. அப்போது அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அவரே பாட்டு எழுதி பெரிவா மேலே பாட்டு எழுதி அவரே லிரிக்ஸ் எல்லாம் எழுதி பாடணும் அப்படின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு அவர் கிடச்சோன்னா அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அவர் இருந்தாலும் அவர் ஒரே ஒரு பாட்டு மட்டும் எழுதுகிறார். மீதி 3 பாட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸு பிரபல பாடலாசிரியர்களுக்கு கொடுக்குறார். அதில் ஏழுமணியும் ஒருவர். வாழ்க்கெல்லாம் அந்த வேலையை கொடுத்து நீங்கள் ஒரு பாட்டு எழுதின்னு வாங்கோ, நான் பாடுறேன் 4 பாட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ஏழுமணி இருக்காரே, அவர் பெரியவாளை பற்றி சந்தோஷம் தாங்கலை. அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோன்னு பெரியவாளை பற்றி இது வரைக்கும் நம்ம பாட்டே எழுதினது இல்லையே அப்படின்னு சட்டன் அவருக்கு தோணினதெல்லாம் அப்படியே பெரியவாளை பற்றி மனமுருக எழுதுறார். எழுதிவிட்டு அதை போய் சீர்காழி கோவிந்தராஜன்ட்ட கொடுக்குறார். அவரும் அதை படிச்சுவிட்டு சந்தோஷப்பட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நான் பாடிவிட்டு அதை அப்படியே ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி அவர் எழுதின பாட்டை வாங்கி வச்சுட்டு பாடி எல்லாம் ரெடி ஆகிடுறது, இசை தட்டுகள்லாம் ரெடி ஆகிடுறது. சீர்காழி கோவிந்தராஜனுக்கு பாட்டு கேட்கணுமா? விநாயகரே வினை தீர்ப்பவரே, அந்த பாட்டெல்லாம் அவர் தானே பாடியிருக்கார். பக்தி பாட்டுகள் அப்படி பாடுவார் அசாத்தியமாக. அது மாதிரி அந்த 4 பாட்டும் பாடி முடித்து ஹெச்எம்பி ரெக்கார்டிங்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த மீன் டைம் என்ன ஆகுது, இந்த ஏழுமணி ஒரு தடவை பெரிவாளை பற்றி ஹிந்துவில் ஒரு அருமையான ஆர்டிக்கல் வரும்போது என்னதுன்னு ஆர்வமாக படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் பெரிவா விழுப்புரத்தில் பிறந்திருக்கா அப்படிங்கிறது அதில் குறிப்பிட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு திடுக்கிடுறார். காரணம், அவர் அந்த பாட்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது அப்படின்னாக்கும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறது. இவர் எழுதின பாட்டு கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது, அப்படி தான் ஸ்டார்ட் ஆகிறது அந்த பாட்டு. அடடே, நம்ம கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்ததுன்னு அளவோ எழுதியிருக்கோம். பெரிவா விழுப்புரத்தில் அளவோ பிறந்திருக்கா, தப்பாக எழுதிட்டோமோ? இதை கண்டுபிடிச்சா நிறைய பேர் நம்மளை கொஷனுக்கு பண்ணுவாளே, இது பெரிய சர்ச்சையாயிடுமே, இது நம்மளே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னுட்டு நேராக கோவிந்தராஜன்ட்ட போய் ஓடுறார். சீர்காழி கோவிந்தராஜன்ட்ட ஓடிவிட்டு, ஏன்பா நான் அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், இந்த ஆர்டிக்கலில் பெரிவா விழுப்புரத்தில் பிறந்திருக்கான்னு போட்டிருக்கு, நான் கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்ததுன்னு எழுதியிருக்கேன், இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னு பாரேன் அப்படின்னு சொன்னோன்னே சீர்காழி கோவிந்தராஜன் அந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக படி அப்படிங்கிறார் ஏழுமணிகிட்ட. ஏழுமணி அந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக படித்தோன்னே சீர்காழி கோவிந்தராஜன் சிரிச்சுட்டு சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் தப்பாக எழுதலை, பெரிவா பிறந்தது வேணால் விழுப்புரத்தில் இருக்கலாம், ஆனால் அவள் சன்னியாசாசிரமம் எடுத்துட்டது கலவையில் தான். சன்னியாசம்ங்கிறது மறுஜென்மம் மாதிரி, அதனால் சன்னியாசாசிரமம் எடுத்துட்ட நொடியிலேருந்து தான் பெரிவாளோட அந்த பேரொளி தொடங்கிட்டு காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது. எல்லாம் அற்புதமாக அருமையாக எழுதியிருக்காய்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, இதில் எந்த பிரச்சனையும் வராது, நீ தைரியமாக இரு. அது மட்டுமல்ல, நம்ம இந்த 4 இசை தட்டுகளை நேராக காஞ்சிக்கு தான் கொண்டு போகிறோம், பெரிவாளோட பார்வையில் வச்சு அனுகிரகம் வாங்கிட்டு தான் நம்மள இதை ஹெச்எம்பி ரெக்கார்டிங்ஸ்க்கு சமர்ப்பிக்க போகிறோம், அதனால் ஒன்றும் பயப்படாதே, நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லி எல்லாமாக சேர்ந்து நேராக காஞ்சிக்கு போகிறா. அங்கே பெரிவா ஜபத்தில் இருக்க உள்ள எல்லாரும் வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பெரிவா வருவா தரிசனம் கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த இசைத்தட்டுகளை பெரிவாளோட காலடியில் சமர்ப்பித்து பழங்கள்லாம் வச்சு பெரிவாள்கிட்ட அனுகிரகம் வாங்கிக்கணும் அப்படின்னு உட்காந்துருக்கும்போது அங்கே சீர்காழி கோவிந்தராஜனை கண்டுபிடிச்ச சில பேர் சொல்கிறா, பெரிவா வரவேற்கி நீங்கள் ஒரு பாட்டை அருமையாக பாடுவேளே, பாடுங்கோளேன் அப்படின்னு கேட்டோன்னே சீர்காழி கோவிந்தராஜன் சொல்கிறார், இல்லைப்பா, பெரிவா ஜபத்தில் இருக்கா, நான் பாடினா பெரிவாளோட ஜபத்துக்கு இடையூறாக இருக்கும், அதனால பெரிவா உத்தரவு பண்ணால் நான் பாடுறேன், இப்போ பாட மாட்டேன் அப்படிங்கிறார். அடுத்த க்ஷணம் பெரிவா இருக்கிற அறையிலேருந்து ஒரு கைங்கரியதாரர் வரார். அந்த கர்டன் இப்படி திறந்தோன்னா எல்லோரும் பெரிவா தான் வராளோன்னு நினச்சிட்டு பார்த்தா கைங்கரியதாரர் வரார். அவர் இங்கே யார், சீர்காழி கோவிந்தராஜன் அப்படின்னு கேட்குறார். நான் தான் அப்படிங்க, உங்களை பெரிவா பாட சொல்லி உத்தரவாயிருக்கு அப்படிங்கிறார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுறது. இப்போ தான் நான் பெரிவாவோட உத்தரவு கிடச்சா பாடுறேன்னு சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே பெரிவா உத்தரவு கிடச்சி விட்டே அப்படின்னு சந்தோஷம் தாங்கலை. ஷாமா சாஸ்திரிகளோட பாட்டிலேருந்து
ஒரு பாட்டாக பாடுறார். ஃபஸ்ட்டு சாமசாஸ்திரிகளோட விநாயகரோட பாட்டிலேருந்து ஆரம்பித்து ஒரு பாட்டாக பாடிட்டு வரத அவர் இது பண்ணியிருக்காரு 4 இசைத்தட்டுகள். அந்த பாட்டும் லைனாக ஒன்றா பாடிட்டு வர்றார். பாடின்னு வரத கடைசி பாட்டு இந்த ஏழ்மணி எழுதின பாட்டு, அந்த பாட்டையும் பாடுறார். என்ன பாட்டு? கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்தது, காஞ்சியில் பெரியவராய் குருவென சிறந்தது. அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறத இந்த 2வது லிரிக்ஸ் வரும்போது, அந்த 2வது லிரிக்ஸ் அருமையாக எழுதியிருக்கிற அந்த ஏழுமணி அந்த பாட்டை அப்போ பாடுறார். அதோட உருகி பாடுறார் யார்? அந்த சீர்காழி கோவிந்தராஜன். அந்த லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, உருக வைக்கும் நெஞ்சை அன்பு பார்வை, நம்மை ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை. உருக வைக்கும் நெஞ்சை அன்பு பார்வை, நம்மை ஒளிர வைக்கும் செம்மை காவி போர்வை. பெருக வைக்கும் கண்ணீர் பேச்சதற்கு, அவரை பணியாமல் இருப்போருக்கு மூச்சதற்கு. எப்பேற்பட்ட லிரிக்ஸ் இல்லையா அது? பெருக வைக்கும் கண்ணீர் பேச்சதற்கு, அவரை பணியாமல் இருப்போருக்கு மூச்சதற்கு. இந்த லிரிக்ஸ் பாடின்னு இருக்கும்போது பெரிவாள் பினி வந்த கர்டன் சடக்குன்னு திறக்கிறது. கைங்கரியதாரர் தான் வராருன்னு பார்த்தா பெரிவா அங்கே வந்து அப்படியே நின்றுருக்கா. பெருக வைக்கும் கண்ணீர் பேச்சதற்குங்கிறத பெரிவாள் வந்து நிற்கிறா. கண்ணீர் அப்படியே பெருகிறது கோவிந்தராஜனுக்கு. பெரிவாளை பார்த்தா பெரிவா அப்படியே கண்ணை மூடிண்டு, பெரிவாளோட கண்ணும் அப்படியே தண்ணி வருது. அதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுறது. அவரை பணியாமல் இருப்போருக்கு மூச்சதற்குங்கிறதுக்குள்ள பெரிவா அப்படியே கண்ணை மூடின்னு அப்படியே நின்றுருக்காங்க. 2 கையும் இப்படி வச்சுட்டு அந்த அந்த கதவு கிட்ட எல்லாரும் அப்படியே அதை பார்த்து அந்த சமயத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பாட்டை அப்படி உருகி பாடின்னு இருக்கார். அழுக வருது அவருக்கு பெரியவாளை பார்த்ததுமே. அந்த கண்ணீருங்கிற வார்த்தையே அவருக்கும் நான் தழுதழுக்கிறது. பெருக வைக்கும் கண்ணீர்னு சொல்லி அப்படியே அதுக்கு மேலே அவருக்கு வருதில்லை. அப்படியே நின்றுருக்கார். அங்கே பெரிவாளுக்கு அங்கே கண்ணை மூடிட்டு பெரிவா அப்படியே நின்றுருக்கார். இந்த காட்சியை பார்த்து அத்தனை பேரோட கண்லேயும் ஜலமாக பொங்கறது. அந்த எமோஷ்னலான தருணத்தை வர்ணிக்க முடியாதான், அப்படி இருந்துதான். அப்புறம் அந்த பாட்டெல்லாம் முடிச்சு விட்டு பெரிவாளுக்கு சந்தோஷம் தாங்கலை. பெரிவா அந்த பாட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த 4 இசைத்தட்டுகளையும் கொண்டு பெரிவாள்கிட்ட வச்சோன்னா பெரிவா அதை தடவி 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 கொடுத்து அதில் எல்லாம் குங்கும பிரசாதம் எல்லாம் போட்டு அனுகிரகம் பண்ணி அதை முதல்ல மயிலாப்பூர் கற்பகாம்பாளீஸ்வரர் கோவிலோட அடியில் அம்பாளோட அடியிலையும் வச்சு அங்கேயும் வச்சு அதுக்கப்புறம் தான் HMV ரெக்கார்டிங்ஸ் போகிறது. இப்போ இந்த 7 மணிக்கு ஒரு டவுட் வருது. நம்மெல்லாம் அழுதோம், இந்த பாட்டு இவ்வளோ அருமையாக இருக்குது, நான் எழுதினதுன்னு எல்லாரும் அப்படியே உருகி போய் பெரியவாளை பற்றி இத்தனை அழகாக எழுதியிருக்கேங்கிறது சொல்லறதுக்கு சாட்சி அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் கண்ணீர் வந்து கொடுத்து இல்லையா? ஆனால் மகாபிரபு அந்த தெய்வத்துக்கு எப்படி அந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு கண்ணீர் வந்ததே, அந்த அளவுக்கு உருக வச்சது என்னோட பாட்டு அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட்டு. அந்த வழியில் அங்கே உட்காண்டிருக்கிறவா இருக்காளே அந்த காஞ்சியில், அவளில் பெரிவா கூட ரொம்ப பழகக்கூடியவர், பெரிவா கூட ரொம்ப சுவாதீனமாக பழகக்கூடியவர். அவர்கிட்ட கேட்குறா, பெரிவா நான் இந்த பாட்டை கோவிந்தராஜன் பாடும்போது பெரிவா கண்ணில் கண்ணீர் வந்ததே, எதனால இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இது புரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். பெரிவா கூட அந்த பழகின அந்த அவரோட அன்பரோட அந்த பேர் தெரியலை எனக்கு. அவர் சொல்கிறார், இது கூட தெரியலையா உங்களுக்கு? கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்ததுன்னு பெரிவா என்ன நினச்சின்னு இருக்கா தெரியுமா? தன்னோட பரமகுரு 2 பரமகுருகளையும் நினச்சி அழுதுருப்பா பெரிவா. அதுதான் நினைக்க தோணுறது. ஏன்னா பெரிவா கூட நான் பழகியிருக்கேன். பெரிவாளுக்கு தன்னோட 2 பரமகுருகள்னாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பரம பக்தி அவான்னா. நீங்கள் அதனால கலவையில் ஒரு நாள் பேரொளி பிறந்ததுன்னு எழுதினதும் அவர் பாடினதும் பெரிவாளுக்கு தன்னோட பரமகுருகள் தான் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னோன்னா இந்த 7 மணிக்கு அப்படியே நெக்குருகி விடுறது. எப்படியே ஒரு பெரிவா இல்லையா அந்த பெரிவா? தன்னோட குருமார்னா எப்பேற்பட்ட பக்தி. ஒரு தடவை யாரோ சொன்னாலும் 67th பெரிவா வந்து 8 நாள்கள் இல்லை சித்தியாயிட்டா அப்படின்னு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு அலட்சியம் படுத்துகிற மாதிரி அவரை பெரிவா 67th பெரிவாளை யாரோ சொல்லிவிட்டானோன்னா பெரிவா என்ன சொன்னாய், அவர் 8 நாள் தான் பீடாதிபத்தியத்தில் இருந்தாருன்னு உனக்கு அவ்வளோ இதுவா? அவர் எப்பேற்பட்ட மகான் தெரியுமா? தன்னோட குருவுக்கு வந்து பெரியம்மை போட்டுது, யாருமே கிட்டக்க வரத்துக்கு தயங்கினா அந்த சமயத்தில் அவர் வந்து கொஞ்சம் கூடி ஒரு இது பண்ணாமல் நான் சேரேன் என்னோட குருவுக்கு சர்வீஸ்னுட்டு முழு சர்வீஸ் பண்ணியிருக்கார் அவர். 67வது பெரியவர்
தெரியுமா உனக்கு? யார் தன்னோட உயிரை பணயம் வச்சு அவர் அந்த குருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கார். 66th குரு பரமாச்சாரியருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மகான குரு பக்தி உள்ளவரை நம்ம பார்க்க முடியாது. அவரை நீ ஒரு நாள் நீ தப்பாக பேசி விடாது. 8 நாள் அவர் இருந்தா என்ன? நான் 87 வருஷமாக இருக்கேன் இந்த பீடத்தில். அவர் 8 நாள் சாதிச்சது நான் இன்னும் 87 வருஷமாக இன்னும் சாதிச்சு விட்டலை, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவரை திட்டினா. அது மாதிரி பெரியவாளுக்கு தன்னோட பரமகுருகள்னா பரம பக்தி. இது மாதிரி இந்த ஒரு உருக்கமான இந்த சம்பவங்கள், இந்த கோவிந்தராஜனோட இந்த பாட்டெல்லாம் அப்புறம் ஹெச்எம்வி ரெக்கார்டிங்ஸ் போய் பெரும் பாப்புலர் அடைஞ்சு அத்தியுதமான பேர் கிடச்சிதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். குருநாதா காமாட்சி சரணம்.